இவர்களின் உழைப்பில் உங்களின் பேராதரவுடன் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சத்தியம் தொலைக்காட்சி. இன்று சத்தியம் தொலைக்காட்சி 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியில் ஆக்கபூர்வமான நிகழ்ச்சிகள் மூலமாக சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளோம். சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம். நல்லது கெட்டது எதுவென ஆகும், ஆதிக்கு பிடியில் எத்தனை காலம் சாகும், இளையோர் தொடங்கி உழவன் வரைக்கும் எதையும் உலகம் ஏலம் போடும். காதல் கொலைகள், கௌரவ கொலைகள், அரசியல் களத்தில் சடுகுடு ஆட்டம், மக்கள் முதுகில் சுமைகள் ஏற்றும், கோடிக்கணக்கில் வரிகள் கேட்கும், குண்டும் குழியும் சாலை முடியும், மக்கள் கூட்டம் மிதிபடச் சாகும். காய்ந்த ரத்தம் காயாத கண்ணீர், காய்ந்த ரத்தம் காயாத கண்ணீர். வாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சியும் அதிலே சத்தியத்தின் குரலாக திகழ்கிறதே என்று மக்கள் விரும்புகின்றனர், நேசிக்கின்றனர். 5ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற சத்தியம் தொலைக்காட்சி வியத்தகு சாதனைகள் புரிந்து வெற்றி மேல் வெற்றி பெற நான் என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். மண்வளம் சுரண்டும் கும்பலை குறிவைத்து அவர்களை நமது கேமராவில் பதிவு செய்து காட்டினோம். மற்ற ஊடகங்கள் பணம் பெற்றுக்கொண்டு செய்தி வெளியிட மறுத்த நிலையில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தது நமது சத்தியம் தொலைக்காட்சி. திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் அனுமதியின்றி குவாரி அமைத்து மண்ணள்ளப்பட்டது. இதனால் ஆற்றின் வளம் கெட்டு சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நிலத்தடி நீர்வளம் குறைந்தது, விவசாயம் பாதிக்கப்பட்டது. கொசஸ்தலை ஆறு இந்த ஆத்துல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மணல் கொள்ளடிக்கப்பட்டது. இந்த மணல் கொள்ளையடிக்கிறதுனால சுத்தமா நிலத்தடி நீர் இல்லாம போயிடுச்சு. நிலத்தடி நீர் இல்லாம விவசாயம் முழுசா பாதிக்கப்படுது. இந்த அரசாங்க அதிகாரி கிட்ட நாங்க பலமுறை மனு கொடுத்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அரசாங்க அதிகாரிகள் இதுக்கு உடந்தையா இருக்காங்க. அவங்க எல்லாம் கரெக்டா இருந்தாங்கன்னா இந்த போல மணல் மாஃபியா கிட்ட இருந்து இது போன்ற கொள்ளையை தடுக்கலாம். குவாரிக்காரர்கள் மிரட்டலுக்கு அஞ்சாமல், பணத்திற்கு மயங்காமல் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து தொடர்ந்து உறக்கச் சொல்வோம் எக்ஸ்ரே பார்வையில் ஒளிபரப்பி குவாரியை மூட வழிவகை செய்தோம். அந்த பகுதி முழுவதும் நமது சத்தியம் தொலைக்காட்சியை வாழ்த்தினர் அந்த மக்கள். சத்தியம் டிவின்றதும் வந்தாங்க. 2 தடவை எங்களுக்கு கொசம் போராடி எங்க நாங்க பேசுறது, நாங்க எப்படி இருந்தோம், எங்க நிலவரம் எப்படி இருக்கு, எங்க ஆத்து மணல் எப்படி கொல்ல போகுது, இதெல்லாம் சத்தியம் டிவி மூலியமா நாங்க 2 தடவை நாங்க பாத்துக்கிறோம். இந்த சத்தியம் சேனல் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி செய்ததுனால இன்னைக்கு எங்க ஆத்து மணல் நிற்பாட பண்ணிருக்கிறோம். ஆனா சத்தியம் டிவி இது பண்ற மாதிரி எல்லா டிவியும் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா எங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைச்சிருக்கும். குற்றாலத்தின் அவல நிலைகளை நமது சத்தியம் தொலைக்காட்சியில் உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பினோம். உடனடியாக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு நிலவிய பிரச்சனைகளை சீர் செய்ய அறிவிப்புகள் விடப்பட்டது. பயணிகளுக்கு ரொம்ப, வெளியூர் ஆட்களுக்கு வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்சம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினா நல்லா இருக்கும். குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருக்கோம், ஆனா கொஞ்சம் சுகாதாரங்கள்லாம் சரியில்லை. ஆனா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இதுபோன்று தமிழகம் முழுவதும் பல கல்லூரிகள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை கொள்ளையடித்து வருகிறது. சென்னை அருகில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மாணவர்கள் நமது தொலைக்காட்சியை அணுகினார்கள். ஸ்ரீராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 2010-13 படித்தான். எங்களுக்கு கவர்மெண்ட் தர அந்த உதவித்தொகையை
10 கொடுத்தாங்க, 13 கொடுத்தாங்க. ஆனால் 2011ஆம் வகுப்பு வந்து எங்களுக்கு தரவே இல்லை. நாங்கள் எங்கள் காலேஜில் கேட்டால் இல்லைப்பா உங்களுக்கு அங்கேருந்தே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு வரல, உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு மாணவர் ஒரு 10-20 பேர் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டோம் ட்ரஸ்ட்டுக்கு, அங்கே தான் நீங்கள் போய் கேட்கணுன்றாங்க. இப்படி இங்கே கேட்டால் அங்கன்றாங்க, அங்கே கேட்டால் இங்கன்றாங்க. எங்களுக்கு எங்கேயுமே ஒரு சரியான முடிவு கிடைக்க மாட்டேங்குது. நமது சத்தியம் தொலைக்காட்சி உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய ஒரே வாரத்தில் அந்த தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித் தொகையை வழங்கியது. வேலூர் மாவட்டத்தில் பள்ளி கட்டிடமின்றி மரத்தடியில் படிக்கும் அவல நிலையை சுட்டிக்காட்டியது நமது சத்தியம் தொலைக்காட்சி. இந்திரா நகர் காலனி மாணவல்லி சார், எங்களுக்கு எந்த வசதி ஸ்கூல் இல்லை சார், அதனால எங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும். நாங்கள் தொலைவா எங்கேயும் வெளியில் அனுப்ப முடியாது, எங்களால் அவ்வளோ வசதி பத்தலை. நீங்கள் தான் ஏதாவது எல்லாருமே இது பண்ணி அந்த ஸ்கூல் கட்டி தர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். நாங்கள் அவ்வளோதான் பண்ண முடியுது. பசங்க வந்து இப்போ மலைக்கு காத்துக்கு வந்து புளியாமரத்தடியிலையும் ஸ்கூலில் உடஞ்ச கட்டடத்துக்கு பக்கத்தில் தான் உட்காந்து படிக்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் கட்டுவதிலேயே இங்கே கொள்ளை போகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்வர்கள் தலையிட்டு இந்த பள்ளிக்கூடத்தை உடனடியாக கட்டி ஆதிதிராவிட மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல சேவை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்திரா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்குவதில் முறைகேடு செய்த கவுன்சிலரை குறிப்பிட்டு கூறி முறைகேடுகளை அம்பலப்படுத்தினோம். அந்த கவுன்சிலர் உடனடியாக முறைகேடு செய்த அனைத்து பணத்தையும் திரும்ப கொடுத்தார். இப்போ அரசு சார்பா வீடுகள் கட்டினு வராங்க. எங்க ஊர்லயும் அதே மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஸ்கீம்ல இருந்து எங்களுக்கு வீடு கட்டணும்னா ஒரு 10,000 ரூபாய்ன்ற மாதிரி ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கேட்குறாங்க. அதுக்கு கொடுத்தாதான் நான் வீடே சாங்ஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அப்படி கட்டி கொடுத்தாலும் பொருட்கள் வந்து எங்களுக்கு கரெக்டான படி சேர்றதில்ல. இப்போ வந்து அந்த பொருட்களே நிறுத்தி தான் பில் செக் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு பிடிஓலேருந்து. அதுவும் எங்களுக்கு சரியானபடி வந்து சேர்றதில்ல. திருவண்ணாமலை மாவட்டம் கவுத்தி மலை மற்றும் வேடியப்பன் மலையில் இரும்புத்தாது சுரங்கம் அமைப்பதற்கான முயற்சிகளில் ஜிண்டால் விஜயநகர் ஸ்டீல் நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டங்களை உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பி தமிழக அரசிடம் அந்த பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறினோம். இந்த கவுத்தி மலையை 15 வருஷமா அழிக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அதுக்கு மக்கள் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறோம். விவசாயம் பாதிக்கும், நீர்வளம், கிராம வளர்ச்சி, குடிநீர் பாதிக்கும். அதாவது மக்களுக்கு இது வந்து நல்ல பயனாக இருந்தால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக முற்றிலுமாக இது பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிப்போம். மீண்டும் அவங்க சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற அனைத்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவு ஒரு போராட்டம் நடத்தும் தயாராக இருக்கிறோம். மீனவர் பிரச்சனையையும் கச்சத்தீவு பிரச்சனையையும் தொடர்ந்து கூறி வருகிறது நமது சத்தியம் தொலைக்காட்சி. மீனவர்களின் வழிகளை கூறியிருக்கிறோம். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடித்து என் காலில் பயங்கரமான காயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. பாருங்க, இன்னும் எனக்கு அது ஆறலை. பைப்பை கொண்டு வச்சு அடிச்சது, குப்புரை படுக்க போட்டு பைப்பை வச்சு அடிச்சது. ராமேஸ்வரம் பகுதியில் கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணும், மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தமிழக அரசு 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பவளம் என்று சொல்லக்கூடிய இந்த படகை கொடுத்தாங்க. பயன்படுத்தாமல் இங்கே கொண்டு வந்து கட்டுனதோடு சரி, இது துருப்பிடிச்சு கடைசியில் இதை இழுத்து ஒன்றுத்துக்கு உதவாத அளவில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கரைக்கு திரும்பாத மீனவர்களை கடலோர காவல்படை கண்டுபிடிச்சு மீட்டு அவங்கள கரைக்கு கொண்டு வர்றதும் கிடையாது. நிறைய மீனவர்கள் கடலில் இறந்து பிணமாக கரையை ஒதுங்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை இன்னைக்கு ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்களுக்கு இருக்கு. கச்சத்தீவு நம்முடையது என்பதற்கான சான்றுகளையும் கூறியிருக்கிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூ டெல்லிக்கு இங்கேருந்து ஒய் ராமச்சந்திரன் அவர்கள் அப்போ இங்கே அரண்மனை சூப்பரண்டாக இருந்தார். இங்கேருந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து டெல்லிக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட்லேயும் இருக்குது. இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட நகல் இங்கே நம்மகிட்ட அரண்மனையில் இருக்குது. கச்சத்தீவு பகுதி வந்து முந்தைய அரசு வந்து இது வந்து இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிச்சு. அதே கடையை பிடிக்குது இப்போ உள்ள அரசு வந்து மத்திய அரசு. ஆனா தமிழக அரசு வந்து இந்த கச்சேரி எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கு. அதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் கொடுத்துருக்கு. அப்படின்னு என்ன தெரியல, இந்த மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் தமிழகர்களை வந்து பாராமுகமா தான் பாக்குது. தேனி மாவட்டத்தில் குறவர் இன மக்கள் வாழும் காலனியில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். நாங்க காட்டுல வாழ்ந்த வாழ்க்கையே பரவாயில்லையா, இங்க வந்தா ஒரு பாம்பு வருதுன்னு தெரியுதா, பள்ளி வருதுன்னு தெரியுதா, இருட்டுல ஒரு தேள் வந்து குழந்தைங்களுக்கு என்ன செய்யுமா ஏது செய்யுமான்னு நாங்க பயந்து சாகுறோம். அதுக்கு நாங்க வாழ்ந்த வாழ்க்கையே பரவாயில்ல. ஆனா இங்க வந்து ரொம்ப மோசமா வாழ்றோம் சார்.
ஒரு உப்பு தண்ணி குடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு வாழலாம்? 18 வருஷமா உப்பு தண்ணி நாங்களும் கேட்காத இடம்லாம் போகாத எல்லா இடத்துலயும் கேட்டு கேட்டு வந்து மனுஷனுக்கே நொந்து போய் பேசாம ஓட்டு உரிமை மட்டும் கரெக்டா வந்து கேக்குறாங்க. ஓட்டு இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும்னு. எந்த வசதி எந்த வாய்ப்பு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க? தொடர்ந்து 3வது ஆண்டாக குறுவை சாகுபடி பாதிப்படைந்த டெல்டா விவசாயிகளின் துயரங்களை சுட்டிக்காட்டியது நமது சத்தியம் தொலைக்காட்சி. கடந்த 2 ஆண்டுகளாக காவிரி டெல்டாவில் குறுவை சாகுபடி என்பது இல்லாமல் போச்சு. இந்த ஆண்டும் குறுவை சாகுபடிக்கான வாய்ப்புகள் என்பது இதை கண்டு கட்டிய தூரம் வரைக்கும் தெரியல. போன ஆண்டு குறுவை சாகுபடி பண்ணியும் பாதியில் தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இந்த முப்போக சாகுபடியில் 3 போக சாகுபடியில் குறுவை சாகுபடி முதன்மையான சாகுபடி. ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த சாகுபடி இப்போ முற்றிலுமாக கைவிடப்பட்டாச்சு. மீத்தேன் வாயு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த குரல்களை நாம் உரக்கச் சொல்லி அந்த போராட்டத்திற்கு பலம் சேர்த்தோம். இந்த போராட்டத்தில் நாம் வென்றால் தமிழர்களுக்கு வாழ்க்கை இருக்குது. வெள்ளலை அப்படின்னு சொன்னால் குடிக்க தண்ணீருக்காகவும் திங்க சோறுக்காகவும் வெளியில் கையேந்த வேண்டிய நிலை வரும். இதை தமிழகம் உணர்ந்து பார்க்கணும். நடுவண் அரசு இதுபோல் படுபாதகமான செயலில் இறங்கி இருக்கிறது வருத்தத்துக்குரியது. அந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறோம், உங்கள் முகத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா இந்த திட்டத்தை திரும்ப பெறணும். ONGC குழாயில் எண்ணெய் கசிந்து விவசாய நிலங்கள் பாழானதை பற்றி அக்கறை கொண்டோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டமும் பாத்தீங்கன்னா காவிரி படுகை மாவட்டங்கள்ல மிக முக்கியமான மாவட்டங்கள். ஆனா இந்த உணவு உற்பத்திக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இன்னைக்கு ONGC நிறுவனத்தோட செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்பட்டிருக்கு. இதே ONGCயால பக்கத்துல கிழக்கு கோதாவில தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 10 நாளைக்குள்ள தஞ்சாவூர் காவிரி டெல்டாவில் இதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. இந்த காவிரி டெல்டாங்கிறது உணவு பாதுகாப்பு மண்டலம், உணவு உற்பத்தி செய்யற மண்டலம். இதை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இந்த உணவு மண்டலமாக இதை பயன்படுத்தணுங்கிற முறையில எங்களுடைய எதிர்ப்பை இன்னைக்கு ONGC இங்க ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க கூடாது, இதனால பயிரெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து இலங்கை தமிழர் அகதிகள் முகாமுக்கும் சென்று அவர்கள் இங்கு அகதிகளாய்ப்படும் இன்னல்களை எடுத்துரைத்தோம். இந்த இந்தியாவுக்கு அகதியா 23 வருஷம் ஆகுது. எல்லாருமே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இங்க வந்தோம். ஈழத்தில் கிளிநொச்சியில் வாழ்ந்தவன். இங்கே 2000 ஆண்டு வந்தேன். இங்கே 2வதுலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். எங்களுக்கான உரிமையெல்லாம் இங்கே கிடைக்குது. ஆனால் என்னென்னா வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இங்கே அகதியாக தான் இருக்கணுமா? இந்தியா பசங்க மாதிரி எங்களால் இருக்க முடியாது. ஒரு சில கட்டுப்பாடோடு இருக்க முடியும். அதுக்கு சரி இவங்க என்ன பண்ணால் இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றத ஏதாவது ஒரு முடிவெடுத்து நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். ஒரு டிரைவர் ஆகலான்னு கேட்டால் கூட அதுக்கு கூட இலங்கை அகதி அப்படி இப்படின்றாங்க. அதுக்கு நிறையா ப்ரூஃபெல்லாம் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கிட்டாவது ஒரு வேலைக்கு போயிருந்தாலும் நாங்கள் உடனே இங்கே செக்இன் உடனே வந்தாகணும் அப்படின்றாங்க. 6 எங்கேயாவது வந்தால் எங்களே தான் செக்கிங் பண்ணுறாங்க. எங்களை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 3 இளைஞர் வந்திருக்காங்க. என்னென்னு கேட்டால் ராணுவம் அவங்கள பிடிச்சி அடித்து அவங்க அங்கே இருக்க முடியாமல் ஓடி வந்திருக்காங்க. இன்றைக்கி இப்போ எது பேசினோம்னா அங்கே ராணுவம் இன்றைக்கி இந்த மீன் பிடிக்க போன மீனவர்கள் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. நேற்று போன மீனவர்கள் இன்றைக்கி அடித்து தட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நாங்களும் இன்றைக்கி போயிடுவோம், நாளைக்கு போயிடுவோம், இன்றைக்கி போயிடுவோம், நாளைக்கு போயிடுவோம். இன்றைக்கி 25 வருஷத்தை இங்கே கடந்துட்டோம்.